அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஈவினிங் டைமில் நல்லா மொறுண்டு உள்ளார சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்காக நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் ஜீனி எடுத்துக்கலாம். அது கூட 3/4 கப் பால் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டை, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் பட்டர், 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட எடுத்து வச்சுருந்த ஜீனி, அது கூட பேக்கிங் பவுடர், நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர், உப்பு, ஒரு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவெல்லாம் நம்ம கலக்கும்போது நம்மளுக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் மென்மையான பதத்தில் கிடைக்கும். அதுதாங்க கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பாலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி ஸ்டிக்கியாக லைட்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்போது பனைய கரெக்டாக வந்துடும். மாவு நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணிடுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்நாக்ஸும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பனைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டவல் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். இது 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரட்டி எடுக்க போகிறோம். ரொம்ப தின்னாக திரட்டாமல் திக்காக திரட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம பட்டரெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வாசனையாகவும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு திரட்டினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக திரட்டாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இதை மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த கட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கார்னரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கார்னரை இதை மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு 3 ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமாவையும் இதை மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது இதை மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்து அதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்நாக்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். நம்ம ஜீனியெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால இல்லைனா சட்டுன்னு கருகி போயிடும். இதை மாதிரி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றா இதை மாதிரி திருப்பி விட்டுடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறமா 2 சைடும் நம்ம மாற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. அதிகபட்சம் 5 நிமிஷத்துல இது எல்லாமே சட்டுன்னு வெந்து வந்துடும். இதை மாதிரி நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மழை காலங்களில் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இதை மாதிரி வீட்டிலேயே நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இதை நீங்கள் 2 நாள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் அதே கிறிஸ்பினஸோட அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது 2 சைடும் நம்மளுக்கு ஈவனாக வெந்து நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஒன்றா அப்படியே நம்ம எண்ணெயை விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம மீதி வச்சுருக்க மாவையும் ஒன்று ஆட் பண்ணி சேம் ப்ரொசீஜரில் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இதை மாதிரி வித்தியாசமான ரெசிபி பார்க்கறதுக்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை நம்ம சாக்லேட் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.